Hello friends, welcome to Vishnu Priyas home. இன்னைக்கு நம்ம ரைஸ் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா டேஸ்டியா 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. இதுக்கு முக்கியமா 3 பொருள் மட்டும் இருந்தா போதும். வேக வச்ச சாதம், பால், சர்க்கரை போதும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல வேக வச்ச சாதம் 1 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, காய்ச்சின பால் 1 கப்பு எடுத்திருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்குங்க. இதை இப்ப நல்லா நைஸா அரைக்க போறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சுக்கணும். அரைச்சு வச்சதை ஒரு பேன்ல ஊத்தி நல்லா கொதிக்க வைக்க போறோம். அரைச்சு வச்சதை பேன்ல ஊத்திட்டு இது கூட மறுபடியும் 1 கப் பால் ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சாலே நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடும். உங்களுக்கு பாயாசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா 1 கப் பாலுக்கு பதிலா 1 கப் தண்ணியை சேர்த்தினீங்கன்னா போதும். இல்ல கெட்டியாவே வேணும் அப்படின்னா பால் மட்டும் சேர்த்தினீங்கன்னா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ரொம்ப சிம்ல வச்சுட்டு இதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்தெடுக்க போறோம். பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்குங்க. நெய் நல்லா சூடானதும் அது கூட ஒரு 10 முந்திரியை நல்லா உடைச்சு எடுத்து சேர்த்திக்குங்க. 15 காஞ்ச திராட்சையையும் சேர்த்திக்குங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்ப இதை பாயாசத்துல சேர்த்த போறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. இப்ப நம்மளுக்கு ரைஸ் பாயாசம், அதாவது சாதா பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.